அதுக்கப்புறம் அவங்க ஓனர் கால் பண்ணி பேசுனாங்க, இல்லைப்பா க்ரேன் வந்தால் தான் வண்டி எடுப்போம், இல்லைன்னா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. நாங்கள் அவர்கிட்டயும் சொன்னோம், நான் அட்லீஸ்ட் ட்ரையாச்சும் பண்ணுங்க அப்படின்னும், இல்லை முடியவே முடியாது அப்படின்ட்டாரு. அவர் ஏற்ற மாட்டேன்றாரு, பொருட்களே நான் தான் ஏற்றுவாரான். ஏங்க அதுதான் ஏத்த முடியாதுன்னு சொல்லியாச்சு, அப்புறம் நீங்க அது அவர்கிட்டயே வந்து என்னங்க அர்த்தம்? சரி சரி ஓகேண்ணா, இல்லை நான் வேணா ரிட்டர்ன் அனுப்பிச்சிடறேன், நீங்கள் பேமெண்ட் மட்டும் ரிட்டர்ன் நான் போட்டு விட்டுருங்கண்ணா. பேமெண்ட் அப்பா லாரி அங்க இருந்து அனுப்பிட்டு என்ன பேமெண்ட் ரிட்டர்ன் போடுவாங்க உங்களுக்கு? ஆனால் மனசாட்சி இல்லாதவங்களா அவங்களாம் இறக்கமே இல்லையால. என்னன்னா பிராங்க்ஸ்டார் சூர்யா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு தெரியுமா, அதுக்கு டோ அடிக்க வண்டியை கூட்டிருக்காரு. அந்த ஓனர் வந்து என்ன சொல்றாருன்னா க்ரெயின் இல்லாமல் தூக்கி வைக்க முடியாது அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நியாயமான கொஸ்டின் தான். இப்போ என்ன சொல்றாங்கன்னா அப்போ க்ரெயின் இல்லாமல் வேண்டாம், நாங்கள் வந்து வேற வண்டி கூட்டுக்குறோம், நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது என்ன சொல்லணும்? வந்ததுக்கு வந்து பெட்ரோல் காசு தான், அது மட்டும் இல்லாமல் எங்கள் லேபர் சார்ஜ் தான் கேட்டால் ஓகே. அதை விட்டுட்டு நான் 2000 ஆல்ரெடி போட்டுருக்கு, இன்னொரு 1000 தா. ஸோ நீங்கள் கேட்கறது தப்பு இல்லை, கொஞ்சம் முறையாக கேட்கலாம். உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கான், யூடியூபராக இருக்கலாம், இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம், பணக்கார என்னாலும் இருக்கலாம், அவனே ஆல்ரெடி கார் ஆக்சிடென்ட் ஆகி கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பார்த்துங்க, இதுதான் நிலைமை.